வெல்கம் டு மை சேனல் ஈஸி லேர்னிங் குயிக்லி. இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் டேக் எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம். நவ் வி see கொஸ்டின் டேக். ஃபர்ஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் ப்ராப்பர்லி. முதல்ல என்ன செய்யணும்னா சென்டென்ஸை நல்லா ரீட் பண்ணிக்கணும். தென் ஐடென்டிஃபை த verb அண்ட் ஸ்பிட் த verb. அப்புறம் எது வேர்புங்கிறத கண்டுபிடிச்சி அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அதை வந்து டூ ப்ளஸ் டிட் ப்ளஸ் டஸ் ப்ளஸ்ன்னு பிரிப்பாங்க. ஒருவேளை பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா டிட் ப்ளஸ்ன்னு போடணும், ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா டிட் டூ ப்ளஸ்ன்னு போடணும், ஒருவேளை அதில் எஸ் சேர்த்து இருந்துச்சுன்னா டஸ் ப்ளஸ்ன்னு போடணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ ஈட்ஸ் டெய்லி. இதில் identify the verb. Eats, split the verb. Does plus eat. நாட் இருந்துச்சுன்னா நாட்டை வந்து எடுத்துடணும், நாட் இல்லைன்னா நாட் சேர்த்துடணும். If the sentence has no not if the sentence has not, then remove the not, and if the sentence has no not, add not in the sentence. இப்போ இந்த சென்டென்ஸில் நாட் இல்லை. in this sentence it has no not in the sentence. So does not pronoun word is he. So write the he. இதில் வந்து ப்ரொனவுன் என்னது ஹீ. அப்புறம் என்ன செய்யணும், ஹீயை போட்டுட்டு அப்புறம் கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணணும். ரைட் த ப்ரொனவுன், ஃபைனலி ஆட் கொஸ்டின் மார்க் இன் த சென்டென்ஸ். ரொம்ப சிம்பிள். முதல்ல வேர்பை பிரிக்கணும், அதுக்கப்புறம் நாட் இருந்தால் நாட் போடணும், நாட் இல்லைன்னா நாட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேர்பை அப்படி எழுதிடணும். If the sentence has not, then remove the not, and if the sentence has no not, then add the not. Okay, understand the students? Then he is writing a letter. The supporting verb is. இதில் supporting verb என்னன்னா is. So first we write is in the sentence in small letter. Start with small letter. இந்த இஸ்ஸை முதல்ல எழுதிட்டு இதை ஸ்மால் லெட்டரில் எழுதிக்கணும். இதில் நாட் இல்லாததுனால நாட் சேர்த்துக்கிடணும். நாட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராவர்ப் என்னது ஹீ. இந்த ஹீயை சேர்த்துக்கணும். கொஸ்டின் அவ்வளோதான். I give more example. He spoke very well. Split the word. Did இது வந்து past tense, அதனால did plus speak அப்படின்னு பிரிக்கணும். The verb is in past tense, so we split the sentence, the word into did plus speak. So did. There is no not in the sentence, so add the not and the proverb she. Add the question mark at the end. கடைசியாக question mark add பண்ணிடணும். Okay. She drinks
Hit it. Does. Yes. Yes இருக்கிறதுனால does plus drink அப்படின்னு பிரிக்கணும். The verb has yes, so we split into does plus drink. Then add the supporting does. There were no not in the sentence, so add the not. இங்கே not இல்லை, அதனால் not சேர்க்கணும். அதுக்கப்புறம் the proverb she. I am a student. இதில் supporting verb am இருக்கு. The am is a supporting verb. So we write am. Aren't. Not. There were no not in the sentence, so add not and write the proverb I. Finally, a question mark in the last. That's all.